வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 20 மாநிலங்களில் மக்கள் நீண்ட வரிசை நின்ற ஆர்வமுடன் வாக்களிப்பு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். இளைஞர்களும் ஜனநாயக கடமையாற்றி சாதனை நிகழ்த்த வேண்டுமென ட்விட்டரில் பிரதமர் கோரிக்கை. ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் சோனியா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல். 5வது முறையாக அதே தொகுதியில் களமிறங்கும் சோனியாவுக்கு தலைவர்கள் வாழ்த்து. கொள்கை இல்லாத கூட்டணி அமைத்துள்ள எதிர்க்கட்சிகளால் நிலையான ஆட்சி அமையுமா என முதலமைச்சர் கேள்வி. அதிமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஸ்டாலின் தூண்டி விடுவதாகவும் விமர்சனம். பெரும் முதலாளிகளின் காவலாளியாக நரேந்திர மோடி திகழ்வதாக குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் தலித் மற்றும் சிறுபான்மையினர் நசுக்கப்படுவதாக மாயாவதி கடும் தாக்கு. பதினேழாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வருகின்றது. 20 மாநிலங்களிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்று தொடங்கி அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. மேலும் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா ஆகிய 4 மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவு இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் 25, அருணாச்சல பிரதேசத்தில் 2, அசாமில் 5, பீகாரில் 4, சத்தீஸ்கரில் 1, காஷ்மீரில் 2, மராட்டியத்தில் 7, மணிப்பூரில் 1, மேகாலயாவில் 2, மிசோரமில் 1, நாகாலாந்தில் 1, ஒடிசாவில் 4, சிக்கிமில் 1, தெலுங்கானாவில் 17, திரிபுராவில் 1, உத்தரப்பிரதேசத்தில் 8, உத்தரகாண்டில் 5, மேற்கு வங்காளத்தில் 2, லட்சத்தீவுகளில் 1, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1 என முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது. 91 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா சட்டசபை தேர்தலிலும் நேற்று முன்தினம் மாலை அனல் பறக்கும் பிரச்சாரம் முடிந்தது. இன்று ஓட்டுப்பதிவு நடப்பதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், மேற்கு வங்காளம், அந்தமான், லட்சத்தீவுகளில் காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ள ஓட்டுப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிகிறது. ஆந்திராவில் அரசுக்கு நாடாளுமன்ற தொகுதி, அதற்குட்பட்ட சட்டசபை தொகுதிகளில் சில இடங்களில் காலை 7 மணி முதல் 5 மணி வரையில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. அங்கு ஒரு சில இடங்களில் மட்டும் மாலை 4 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடிந்துவிடும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 5 மணி வரையிலும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் ஓட்டுப்பதிவு 7 மணிக்கு தொடங்கியுள்ள போதிலும் முடிவது மாலை 3 மணி முதல் 5 மணி வரை இடத்துக்கு தக்கவாறு அமைகிறது. நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாநிலங்கள் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், சிக்கிம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா ஆகியவற்றில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரையில் வாக்குப்பதிவு இடைவெளியின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் தவறாது தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். 17வது மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். அதில் முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் உள்ள மக்கள் சாதனை படைக்கும் அளவில் பெரிய எண்ணிக்கையில் வந்து வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக முதன்முறை வாக்களிக்க உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் சோனியா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் கடந்த 2004, 2006, 2009, 2014 என 4 ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட்டு சோனியா காந்தி வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் 5வது முறையாக போட்டியிடுவதற்காக ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதனை முன்னிட்டு அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சோனியாவை எதிர்த்து பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங் களம் இறக்கப்பட்டுள்ளார்.
இதேபோல் ராகுலை எதிர்த்து போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அமேதி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி தனது குடும்பத்துடன் கௌரிகஞ்ச் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தல் மற்றும் 22 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக வாக்குப்பதிவுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மதுரையில் தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தது தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதுவரை 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வேலூரில் பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா என்பது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். 4000க்கு மேலே எஃப்ஐஆர் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும், நிறைய பண பறிமுதல் அப்புறம் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துரும். நம்ம ஸ்ட்ரிக்டான முறையில் பார்க்குறோம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதிமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டியவர் மு.க. ஸ்டாலின் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் எஸ். வடிவேல் ராவணனை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் நிலையான பாதுகாப்பான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக வலிமையான கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சியினரோ மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கையில்லாத கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் சாடினார். விழுப்புரம் தொகுதியில் அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ள மக்கள் நலத் திட்டங்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணி நாம் அமைச்சிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும். நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அவர் பிரதமர் வர வேண்டும். அவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும். அதே நாடு செழிக்க வேண்டும், நிலையான ஆட்சி வர வேண்டும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரைம் மினிஸ்டர் வர வேண்டும். இதனைத் தொடர்ந்து கடலூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆதரித்து விருத்தாச்சலத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரதமர் வேட்பாளரையே அறிவிக்க முடியாத எதிர்க்கட்சியினரால் எப்படி மத்தியில் நிலையான ஆட்சி அளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். திட்டங்கள் முழுமையாக கிடைக்க தகுதி வாய்ந்த பிரதமர் ஒருத்தர் வேணும். நம்முடைய கூட்டணி சார்பா நம்முடைய வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா எதிர்கட்சியில யாருமே வேட்பாளரை அறிவிக்கல, பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல. ஆனா ஸ்டாலின் மட்டும் அறிவிச்சிட்டார். யாருன்னா ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு. இவர் ஒருத்தர் தான் அறிவிச்சார். நல்ல ராசியான ஆளு. இவர் அறிவிச்ச உடனே எந்த கட்சியுமே இவர் ஆதரிக்கல. இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியுமே பாரத பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் என்று எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி கட்சி எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததை தடுத்த கட்சிதான் திமுக என கரூர் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தம்பிதுரை தெரிவித்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரை இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கும் பொருட்டு பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பது, உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தடுத்தது போன்ற செயல்களில் ஈடுபட்டது திமுக தான் என குற்றம் சாட்டினார். உங்களுக்கு என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் கவர்மெண்ட் மூலம் நடக்கிறது, பஞ்சாயத்து நம்ம முனிசிபாலிட்டி நடக்கிறது. தனிப்பட்ட முறையில் எம்பி என்ன செஞ்சாருன்றது ஒன்றும் கிடையாது. தம்பி எம்பின்றத பார்லிமெண்ட்ல பேசுறது. நம்ம காவேரியில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா எப்படி தண்ணி வரும்? கர்நாடக அரசு கொடுக்க மாட்டேன்றால கைசனம் தான் நிக்கிறது. எதிர்த்து நிக்கிறது யாரு? கைசனம். கைசனம் தானே இதுல கவர்மெண்ட் ஆடிட் இருக்குது கர்நாடகால. அங்கிருந்து தண்ணி தான் வரணும்ல. அந்த சீஃப் தண்ணி விட மாட்டேன்றாரு. ராகுல் காந்தி தண்ணி விட மாட்டேன்றாரு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது.
அப்போது பேசிய ஸ்டாலின், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 பேர் உயிரிழக்க காரணமான அதிமுக பாஜக கூட்டணிக்கு முடிவு கட்டும் வாய்ப்பு தற்போது தூத்துக்குடி மக்களுக்கு கிடைத்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார். மேலும் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட் இழப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாள் என்பது கூட அதிகம். ஒரே நிமிடம் கூட அது தவறு. ஒரே வினாடி, ஒரே நொடி. ஆகவே அந்த நிலையிலே தான் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்க. தூத்துக்குடியில அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி இந்த கூட்டணிக்கு தக்க தண்டனை தர வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை வருகிற 18ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. மோடியின் கையில் எடப்பாடிதான் பாதுகாப்பாக இருக்கிறார், நாடு பாதுகாப்பாக இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களையே பாதுகாப்பாக வைக்காதது பாஜக அரசு என குற்றம் சாட்டினார். RSS தலையீடு ரிசர்வ் வங்கி வரை தொடர்வதாக கூறிய அவர், ரஃபேல் விவகாரத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் ராகுல் காந்தி கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் KS அழகிரி தெரிவித்தார். ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். முதல்ல அரசாங்கத்தினுடைய குறைபாடே அதுதான். ஒரு ஆவணம் வேண்டுமானால் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆவணம் கசிந்திருக்கலாம். ஆனால் ஆவணம் தானே, டாக்குமெண்ட்ல இருக்கிறது உண்மை தானே. பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து தானே அந்த டாக்குமெண்ட் கிடைச்சது அவங்களுக்கு. எனவே அதை திருடப்பட்டது என்று அவர்கள் சொல்வதே தவறு. எங்களுடைய அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 12ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து 4 இடங்களிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார். மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை திணிக்கும் ஒரு குப்பை கூலமாக தமிழகத்தை மாற்ற நினைக்கிறது பாஜக என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வேட்பாளர் அருள் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திருவண்ணாமலை அண்ணா சிலை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், மக்களுக்கு இலவசமாக தர வேண்டிய கல்வி மற்றும் மருத்துவத்தை தனியாரிடம் கொடுத்துவிட்டு மதுவை மட்டும் தமிழக அரசு நடத்துவதாக விமர்சனம் செய்தார். நீங்க அங்க டெல்லியில பிரதமரா இருக்கணும், அதெல்லாம் ஓகே. தமிழகத்துக்குள்ள வரணும்னா தமிழகத்திற்கு நல்லது செய்யணும். அது செய்யல. இதை ஒரு கொல்லைப்புறமாக மாற்றிவிட்டீர்கள். நீங்க உங்களுக்கு மீதேன் ஏதாவது மற்ற ஊர்ல ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் போடுற குப்பை கூலமாக இதை மாற்ற முற்படுகிறீர்கள். பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் தனியாருக்கு கொடுத்து விட்டு டாஸ்மார்க்கை அரசு எடுத்து நடத்துவது மிகவும் ஒரு ஆச்சரியமான நிலை. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு விழுப்புரம், ஆரணி மற்றும் கள்ளக்குறிச்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தில் பேசிய அவர், நீலகிரி மலைவாழ் மக்களுக்கு இரவு 10 மணிக்கு மேல் டார்ச் லைட்டை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிப்பது சர்வாதிகார போக்கு என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். நீலகிரியில மலைவாழ் மக்கள் அவங்க ராத்திரி நடமாடுறதுக்கு யானை, புலியெல்லாம் வந்துதான் தன்னை தற்காத்து கொள்ள டார்ச் லைட் வச்சு பள்ளமேடு பார்த்து போகக்கூடிய அந்த விஷயத்தை கூடாது என்று தடை செய்வது எந்த விதமான ஒரு சர்வாதிகாரம் எனக்கு புரியவே இல்லை. வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மோடி தலைமையிலான ஆட்சியில் தீவிரவாத தாக்குதல்கள் 200% அதிகரித்து விட்டதாக சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மக்களவைத் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக PR நடராஜன் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மோடி தலைமையிலான ஆட்சியில் தீவிரவாதம் அதிகரித்து விட்டதாகவும், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாகவும், தொழில்கள் நலிந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார்.
அமராவதியில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஆந்திரா மாநிலத்தில் 25 மக்களவைத் தொகுதி மற்றும் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. வாக்குப்பதிவினை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவில் வாக்குப்பதிவு துவங்கியது மக்கள் நீண்ட வரிசை நின்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். அமராவதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கினை பதிவு செய்தார். தனது குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து சந்திரபாபு நாயுடு வாக்களித்தார். ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகின்றது. கடப்பா தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜனநாயக கடமை நிறைவேற்றியதில் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். பெரும் முதலாளிகளின் காவலாளியாக நரேந்திர மோடி திகழ்வதாக மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ், பாஜக ஆகிய இரு கட்சிகளின் ஆட்சியிலும் தலித் மற்றும் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், பாஜகவால் சிறுபான்மை மக்களின் இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டதாக குறிப்பிட்டார். பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு கொடுத்தது தேர்தலை மையப்படுத்திதான் என்றும் குற்றம் சாட்டியுள்ள மாயாவதி, பெரும் முதலாளிகளின் காவலாளியாக நரேந்திர மோடி திகழ்வதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். இந்திய நாட்டின் ஜனநாயக திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் தனது முகப்பு பக்கத்தில் டூடுல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கூகுள் நிறுவனம் ஒவ்வொரு நாளின் சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையிலும் அதனை பெருமைப்படுத்தும் வகையிலும் அதன் முகப்பு பக்கத்தில் டூடுல் ஒன்றை வெளியிடுவது வழக்கம். அதன்படி இந்தியாவின் 17வது மக்களவைத் தேர்தல் தொடங்கியுள்ளதை அடுத்து கூகுள் நிறுவனம் தனது முகப்பு பக்கத்தில் வாக்களித்ததன் அடையாளமாக விரலில் வைக்கப்பட்டுள்ள மையுடன் டூடுல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் 17வது மக்களவைத் தேர்தலை கௌரவிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் இந்த டூடுலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா எதிர்த்த மோடியுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக துரோகிகளை தேர்தலில் தோற்கடிப்போம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாகை மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செங்கொடியை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோது திமுகவை விமர்சித்த கம்யூனிஸ்டுகள் தற்போது 2 சீட்டுக்காக அவருடன் கூட்டணி வைத்துள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என கோஷமிடும் கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் காங்கிரஸை தோற்கடிப்போம் என பிரச்சாரம் செய்வதாக அவர் குறிப்பிட்டார். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஏன் என்றால் நாம் பிறந்த ஊரிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்து வருகிறது. அது எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தொகுதிக்கு என்ன செய்தார்கள்? அவர் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள்? இங்கே காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஓட்டு கேட்கிறார்கள். கேரளாவிலே ராகுல் காந்தியை தோற்கடிப்போம் என்று அந்த முதலமைச்சர் உட்பட அனைவரும் அங்கே போராடுகிறார்கள். ராகுலும் ஸ்டாலினும் பாஜக ஆட்சியை பற்றி பொய்யான தகவல்களை திரும்ப சொல்லி வருவதாக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து இல கணேசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியில் மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஏழை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மோடி அரசு செயல்படுத்தி வருவதாகவும் இல கணேசன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புல்வாமா தாக்குதலில் இருந்து ராணுவ வீரர்களை காக்க பாஜக தவறிவிட்டது என ஸ்டாலினின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதாக முன்னரே தெரிந்திருந்தும் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக இல கணேசன் கூறினார். ஆனால் புல்வாமா தாக்குதல் குறித்து முன்னரே தெரிந்திருந்தால் பாஜக அரசு தடுத்திருக்கும் என அவர் குறிப்பிட்டார். கோயம்புத்தூருக்கு எல்கே அத்வானி அவர்கள் வந்திருந்த பொழுது கோவையில் மனித வெடிகுண்டுகள் வந்து வெடித்தார்கள். 100க்கு மேற்பட்டவர்கள் பலியானார்கள். அப்போது ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த புல்வாமா தாக்குதல் இதுபோல் நடக்கப் போவது என்பது தெரியாது, தெரிந்திருந்தால் தடுத்திருப்பார். ஆனால் கோயம்புத்தூர் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் நடக்கப் போகிறது என்பது காலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியிற்கு தெரியும். அந்த ஸ்டாலின் இப்போது நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். பொய்யான, அதாவது ராகுல் காந்தி ஸ்டாலின் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறார்கள், சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்ப ஒரு பொய்யை திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்ப போவதில்லை.
குமரி மாவட்டம் குபேர மாவட்டமாக மாற பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என சுவாமித்தோப்பு அன்பாலயம் மண்டலம் தலைவர் ஸ்ரீகுரு சிவச்சந்திரன் சுவாமிகள் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சுவாமித்தோப்பு அன்பாலயம் மண்டலம் தலைவர் ஸ்ரீகுரு சிவச்சந்திரன் சுவாமிகள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் குமரி மாவட்டத்தை குபேர மாவட்டமாக மாற்றவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வசதி கிடைக்கவும், குமரியில் வர்த்தக துறைமுகம் அமைக்கவும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்று நம் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தை சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். குமரி மாவட்டத்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தொழில் கிடைக்க இருக்கிறது. வர்த்தக துறைமுகம் வந்துவிட்டால் குமரி மாவட்டம் குபேர மாவட்டமாக மாறிவிடும். அதை வரக்கூடாது என்று தடுக்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள் சில பேர்கள். வரும் தேர்தலுடன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்கப் போகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து நங்கநல்லூரில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராமதாஸ், திமுகவை முடிவுக்கு கொண்டு வரப்போகும் ஸ்டாலின் முதலமைச்சராக கனவு காண்பதாக கூறினார். வைத்தியலிங்கத்தை பாமக வேட்பாளராக கருதாமல் அதிமுக வேட்பாளராக நினைத்து கட்சி தொண்டர்கள் பணியாற்றி வருவதாக ராமதாஸ் தெரிவித்தார். தென்சென்னை மக்களவைத் தொகுதி உறுப்பினராக TR பாலு இருந்தபோது விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்க விடாமல் தடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னேற்ற கழகம் 1949 70 ஆண்டு காலம் அதை முடிச்சு வைக்க போறவர், ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போறவர் ஸ்டாலின். பகலையும் கனவு, இரவுலையும் கனவு, நடக்கும்போது கனவு, பேசும்போது கனவு, காரில் போகும்போது கனவு. என்ன கனவு? அந்த கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த மாதிரியான ஒரு கனவு. பாவம், இது எல்லாமே கெட்ட கனவு தான். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற பிரச்சாரம் குறித்த ஒரு தொகுப்பை இப்போது காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் நங்கநல்லூரில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பங்கேற்று வாக்குகள் சேகரித்தார். இதில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம், நன்னப்பாக்கம், முகலிவாக்கம், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார். பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக அப்போது அவர் வாக்குறுதி அளித்தார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அமமுக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து நடிகர் செந்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதாவுக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அவர்களுடன் EPSம் OPSம் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். EPSம் OPSம் மோடிக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அம்மாவுக்கு நிரந்தரமா உள்ளதல்லணும் அப்படின்னு சொன்னார். விஜயகாந்த் போட்டாட்டி இந்த மாதிரி அம்மா போட்டாலும் ஆபீஸ்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு யாரும் பிடிக்காதோ அவங்கள பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த OPS EPSம் அதை பெட்டியை கொடுத்து சில்லறை கட்சி கூட விடுவேன். இந்த பெட்டி கடையில் இருப்பாங்களா அவங்களும் கூட விடுவேன். எல்லாரும் பெட்டி, அப்ப பெட்டின்னு சொல்லலாம். இப்ப கண்டனர். திருவள்ளூர் தொகுதி அமமுக வேட்பாளர் பொன்ராஜா பழவேற்காடு மீனவ கிராமங்களில் வாக்குகள் சேகரித்தார். அவரை மீனவ சமுதாய மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதில் அமமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் சாமிநாதனை ஆதரித்து நடன இயக்குநர் கலா பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்த வேனில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து இந்திய தேசிய லீக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் நாகூர் ராஜா வாக்குகள் சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஆண்டு காலமாக பிரதமர் மோடி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவர் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, அவர் காட்டிய முன்னேற்றகரமான இந்தியாவை அவராலே உருவாக்கி தர முடியவில்லை. விவசாயிகளின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாக அடித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் அதை நிறைவேற்றவில்லை என எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாய பொருட்களுக்கு லாபகரமான விலையும் நதிகளை இணைப்போம் என கூறியுள்ள மத்திய அரசின் அறிவிப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதனை எதிர்த்து போராடுவோம் என அய்யாக்கண்ணு தெரிவித்தார். எங்களுக்கு லாபகரமான விலையும் நதியை இணைப்பேன் என்று சொல்லி மத்திய அரசு சொல்லியிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் என்றும், எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றவில்லை என்றால் பிரம்மாண்டமான போராட்டத்தை வருங்காலத்தில் நடத்துவோம். பொள்ளாச்சி அருகே 9 வயது சிறுமியை வளர்ப்பு தந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கொள்ளுப்பாளையம் பகுதியில் இயங்கும் அரசு பள்ளியில் படித்து வரும் 9 வயது சிறுமி சோர்வாக காணப்பட்டதை அடுத்து ஆசிரியர் விசாரித்ததில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட பின் விசாரணை நடத்திய மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் வளர்ப்பு தந்தையான பரமன் என்கிற பரமசிவத்தின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பரமசிவத்தை கையும் களவுமாக பிடித்த போலீசார் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.